இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஜொஹூர் சிங்கப்பூர் குடிநுழைவு சாவடிகளில் மைனாய் சோதனையோட்டம் அமலுக்கு வந்தது. 40,000 பயனர்கள் பதிவு செய்தனர். ஜொஹூர் சிங்கப்பூர் இடையிலான குடிநுழைவு சாவடிகளில் மைனாய்ஸ் என்ற புதிய குடிநுழைவு சோதனை முறை ஓட்டம் நேற்று செப்டம்பர் 22 முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இச்சோதனை ஓட்டத்தின் போது சில தொழில்நுட்ப கோளாறுகளும் தாமதங்களும் இருந்த போதிலும் இப்புதிய QR குறியீடு அமைப்பு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக ஜொஹூர் உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து குழுவின் தலைவர் முகமது ரஃபீல் சாலே தெரிவித்துள்ளார். மைனாய்ஸ் முறையில் இதுவரை 40,000 பயனர்கள் மட்டுமே பதிவு செய்துள்ளதாகவும் விரைவில் அதிகமான பயனர்களை சென்றடையும் வகையில் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சோதனை சாவடிகளில் இதற்கென பிரத்யேக QR பாதைகள் அறிமுகப்படுத்தப்படவில்லை என்றாலும் கூட இச்செயலிகளை பயன்படுத்தும் வகையில் சில தனிப்பட்ட சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திமோர் லெஸ்தே ஜனநாயக குடியரசுக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 2 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ளார். அந்நாட்டு பிரதமர் கெய்ராலா ஜனானா குஸ்மோ விடுத்த அழைப்பின் பேரில் அங்கு சென்றுள்ள அன்வார் இச்சந்திப்பு இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவை வலுப்படுத்தும் என்று தனது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். ஆசியானின் 11வது உறுப்பினரான திமோர் லெஸ்தேவின் தயார் நிலைகளை ஆதரிக்கும் நோக்கில் அன்வார் இப்பயணத்தை மேற்கொள்வதாகவும் அவருடன் தற்காப்பு அமைச்சர் டத்தோசரி முகமது காலிட் நோர்டின் மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் ஆகியோரும் உடன் செல்வதாகவும் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையம் 2இல் இரு வெளிநாட்டு வாடிக்கையாளர்களிடம் போடோ என்ற வார்த்தையை உச்சரித்த ஸ்டார்பக்ஸ் பரிஸ்தா ஒருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்ட அக்காணொலியில் அப்பெண் பணியாளர் சுற்றுலா பயணிகளுக்கு உணவுகளை எடுத்து வழங்கும் பரபரப்பில் விரக்தியடைந்து அவ்வார்த்தையை உச்சரித்ததாக நம்பப்படுகிறது. வெளிநாட்டவர்களை முட்டாள் என்றழைத்ததற்காக அப்பெண்ணுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளதை அடுத்து இவ்விவகாரம் ஸ்டார்பக்ஸ் நிர்வாகத்திற்கு எட்டியது. இந்நிலையில் அப்பெண் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதை ஸ்டார்பக்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. சாரா உதவித்தொகையை பெறுவதில் தொலைந்து போன மைகார்ட் அட்டைகள் பயன்படுத்தப்பட்டு முறைகேடுகள் நடந்துள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இதுவரை கிட்டத்தட்ட 100 தொலைந்து போன மைகார்ட்கள் மூலம் முறைகேடுகள் நடந்துள்ளதை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மைகார்ட்கள் ஒருமுறை தொலைந்து போனதாகவோ அல்லது திருடப்பட்டதாகவோ புகார் அளிக்கப்பட்டவுடன் உடனடியாக அவை செயலிழக்க செய்யப்படும் என்று குறிப்பிட்டுள்ள சைஃபுடின் அவை அவ்வாறு செயலிழக்க செய்யப்படவில்லை என்றால் அவற்றை மீண்டும் பயன்படுத்தும் வாய்ப்பு உள்ளதை உறுதிப்படுத்தினார். அதிகாரிகள் இம்முறைகேடுகள் குறித்து உடனடி நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நக்ரி சம்பிலான் மாநிலத்தில் உள்ள சுற்றுலா தலமான பாடிக்சனின் பெயரை மாற்றுவது குறித்த பரிந்துரைகளுக்கு சுற்றுலா கலை மற்றும் கலாச்சார அமைச்சர் தியோங் கிங் சிம் மறுப்பு தெரிவித்துள்ளார். அவ்வாறு புதிய பெயரை மாற்றம் செய்யும் போது அது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாடிக்சனின் பெயரை பந்தாய் மர்டேகா என மாற்ற வேண்டும் என்று சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் அதுபோன்ற முயற்சிகள் பாடிக்சனின் சுற்றுலாவை பெரிதளவில் பாதிக்கும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். முன்னதாக நகரி சம்பிலான் மந்திரி பசார் அமீனுடின் ஹாரூனும் NGOக்களின் இந்த பெயர் மாற்ற கோரிக்கையை மறுத்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மர்சிங்கில் காரினுள் இறந்த நிலையில் மலாயன் வகை புலி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அதனை கடத்த முயன்றதாக நம்பப்படும் 2 ஆடவர்கள் மீது கொத்ததிங்கி அமர்வு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படவுள்ளது. 28 வயது மற்றும் 49 வயதுடைய அவ்விரு ஆடவர்களும் கடந்த செப்டம்பர் 16ஆம் தேதி மர்சிங் ஃபல்டா தெங்காரோவில் இக்குற்றத்தை புரிந்தனர் என்று அக்குற்றச்சாட்டில் கூறப்பட்டுள்ளது.
வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 2010 சட்டம் 716 பிரிவின் 70 கீழ் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட வனவிலங்கு இனத்தை கடத்தியதற்காக ஜொஹூர் வனவிலங்கு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். பாலிங்கில் 32 வயது இளைஞரின் மரணத்துடன் தொடர்புடையதாக நம்பப்படும் 2 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 24 மற்றும் 27 வயதுடைய அந்த 2 போலீசாரும் குற்றவியல் சட்டம் பிரிவு 385 மிரட்டல் குற்றச்சாட்டின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பாலிங் மாவட்ட காவல்துறை துணைத் தலைவர் டிஎஸ்பி அஹ்மத் சலீமி முகமது அலி தெரிவித்துள்ளார். கடந்த சனிக்கிழமை அதிகாலை 1:15 மணிக்கு 74 வயது பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் இவ்விசாரணை தொடங்கப்பட்டது. தனது மகன் வீட்டிற்கு திரும்பும் வழியில் போலீசார் அவரது கைபேசியை பறிமுதல் செய்து அதை திரும்பிக் கொடுக்க 200 ரிங்கிட் கோரியதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் அப்பெண்ணும் அவரது மகனும் அப்பணத்தை வழங்க தயாராகிக் கொண்டிருந்த போது அவரது மகன் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.